Hi friends. Hi friends. Welcome to my YouTube channel. Nava. Ruben Vlogs. So இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் ரூபன்? மறக்காம எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா அது சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம் நாங்க வந்துட்டு. கண்டிப்பா. அதனால வந்து கொஞ்சம் சரி வீடியோக்குள்ள சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்புறம் வந்து இந்த வீடியோ பத்தி நம்ம சொல்லிடலாம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம எஸ்கேவோட சிவகார்த்திகேயனோட ஒரு ஒர்க் அவுட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பிசிக்கலாக ரொம்ப ஆக்சுவலாக வந்து அது வந்து ஒரு மிலிட்ரி சப்ஜெக்ட்ன்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் ஒரு அந்த ஃபிசிக் ஏற்றி வச்சிருக்கான்ற மாதிரி சொன்னாங்க. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த நிஜமாகவே எதிர்பார்க்கவே இல்லை வந்துட்டு. ஏன்னா அவர்கிட்டருந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ட்ரை பண்ணுறாரு. அவரும் வந்துட்டு நான் வந்து புதுசாக கொடுக்கணும், நான் ஒரே ஜானர் டைப்லேயே வந்து செட் ஆக விரும்பலை அப்படின்றதுக்காக அவர் ட்ரை பண்ணுறாரு. அதோட ஒரு நீச்சையாக தான் வந்துட்டு இது சொல்லலாம். நீச்சைன்ற சென்ஸ் இன்னைக்கு அவரோட பர்த்டே நினைக்கிறேன். அந்த பர்த்டேக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம உலகநாயகன் கமலஹாசன் சார் தான் வந்து ப்ரொடக்ஷன். போலாமா? அமரன் டீசர். இன்ஃபன்ட்ரி சோல்ஜர்ஸ் இந்தியால 20,000 பேஸ் கேம்ப் மேல இருக்கு. அதுல எதுலயும் இல்லாம இங்க காஷ்மீர்ல சோபியான்ல நம்ம 44 RR சீட்டா கம்பெனில இருக்கீங்கன்னா you are all the chosen ones. ஆபரேஷனுக்கு எவனும் முகத்தை மூடாத. இதான் என் முகம். இந்தியன் ஆர்மியோட முகம் அங்க இருக்க உனக்கு காட்டு. டெரரிசம் யோசிச்சாலே ராஷ்டிரிய ரேபிள்ஸ் வந்து நெத்தி போட்டுலே சுடுவாண்டான்னு அலறணும். Who are we? What the who are we? இந்தியாவா? ஜம்பேக்டா ஒரு ட்ரெய்லரா இருந்தது வந்துட்டு. எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப சீரியஸான ஸ்டோரியா நடிச்சிருக்காரு. கண்டிப்பா. ஏன்னா அவரோட என்ன சொல்றது, யூஸ்வலா நடிக்கிற ட்ரெண்டை விட்டுட்டு, ஐ மீன் ஃபேமிலி சப்ஜெக்டு, காமெடி இதெல்லாம் விட்டுட்டு சீரியஸாக ஒரு கதை எடுத்து நடிச்சிருக்காரு. டாக்டர் படத்தில் கூட காமெடி இருக்கும், சீரியஸாக தான் நடிச்சிருப்பார். அவர் சீரியஸாக தான் நடிச்சிருப்பாரு. ஆனால் வந்து அது வந்து பிளாக் ஹியூமர் அந்த இது ஒர்க் அவுட் ஆனதுனால அது வந்து காமெடியாக இருக்கும் நமக்கு. இந்த படம் பார்த்தா ரைட் ஃப்ரம் சீன் 1லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் இந்த டீசரில் பார்க்கும்போது ரொம்ப சீரியஸாக தான் இருக்காரு வந்துட்டு. ஸோ கதையும் சீரியஸான கதை தான் நினைக்கிறேன். ராஜ்குமார் பெரியசாமி இதுக்கு முன்னாடி என்ன படம் எடுத்திருக்காரு, இது நல்ல படம் எடுத்திருக்காரு. டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது, ஸ்ட்ரைக் அவுட் ஆக மாட்டேங்குது. நல்ல டைரக்டர். இல்ல நல்ல டைரக்டர் தான் அவர் வந்து. ஓகே இட்ஸ் ஓகே. இது எப்படி அவர் இவங்க சொன்ன மாதிரி அந்த சிவகார்த்திகேயன் வந்து பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்காங்க எல்லாத்துலேயும். லுக் வைஸு, பாடி வைஸு, அவரோட நடிப்பில் கொஞ்சமாக அது ஆல்வேஸ் அவர் வந்து மெருகேற்றிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ இன்னும் அந்த அவரோட நடிப்பு நல்லா தெரியுது. இன்னும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் இன்னும் ஒரு அந்த ஸ்டாண்டர்ட் ஒரு இது வருது. ஆல்ரெடி பிடிச்சிட்டாருன்னு சொல்லி விஜய் சொல்லியிருப்பார் தெரியுமா, பிடிச்சிட்டாருங்க எல்லாரையும் பிடிச்சிட்டாரு. அந்த மாதிரி அந்த லெவலுக்கு அவர் வந்து வந்துட்டுருக்காரு. ஸோ அது வந்து கீழே இறங்காமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் வரும்போது இன்னும் நம்ம நிறைய பேசலாம் அதை பற்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ரூபன்.